முன்னொரு காலத்துல அழகாபுரி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊரும் அழகுதான். அழகு மட்டும் இல்ல, தொழில்லையும் அந்த ஊர் ரொம்பவே சிறந்து விளங்குச்சு. ஊர் பேர் விளங்குற மாதிரி ஏகப்பட்ட வியாபாரிகள் அந்த ஊர்ல இருந்தாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களும் அந்த ஊர்ல இருந்தாங்க. ஆனா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருந்தாங்க. அவங்களும் கலைகளை ஈடுபாடோட செய்யல. அதனால கலை சம்பந்தமா இருக்கிற தொழில் அங்க வளர்ச்சி அடையவே இல்லை. அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவரோட முயற்சியில தான் அந்த ஊர் அவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சது. அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், கலை சம்பந்தமான தொழில் மட்டும் நம்ம ஊர்ல வளரவே இல்லையேன்னு. அந்த ஊர்ல எப்படியாவது கலை சம்பந்தமான தொழில்களை பெருக்கிறதுக்கான விதைய நாம வாழ்நாளுக்குள்ள போடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால முதல்ல ஓவிய கலையை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் ஓவிய கலைஞர்களுக்கு அசட்டுத்தனம் கொஞ்சம் அதிகம். அதையும் சேர்த்து சமாளிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ அவருக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாளே நம்ம ஊர் தலைவர் சார்பாக ஓவிய போட்டி நடக்க உள்ளது, ஓவியர்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம்னு ஒரு தண்டோரா போட சொன்னாரு தலைவர். போட்டியில வென்று வர்றவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சார். நம்ம கலைஞர்கள் தான் அசட்டுத்தனமா இருக்கிறவங்களாச்சு, அதனால இதை கண்டுக்கவே இல்லை. இவர் அப்படி என்ன பரிசு தர போறாருன்னு அசட்டுத்தனமா இருந்தாங்க. இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க வற்புறுத்தினதால 3 பேர் அந்த போட்டியில கலந்துக்க பேர் கொடுத்தாங்க. போட்டிக்கான நாளும் வந்துச்சு. 3 திரை துணி போட்டு கலைஞர்களுக்கு உட்கார்ந்து வரைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. போட்டியும் ஆரம்பமாச்சு. கலைஞர்கள் வரைய ஆரம்பிச்சாங்க. போட்டிக்கான நேரம் முடிஞ்சதும் வரைகிறவங்க எல்லாரையும் நிறுத்த சொல்லி திரையிலிருந்து வெளியே வர சொல்லிட்டாங்க. ஊர் தலைவர் கலைஞர்கள் வரைஞ்சதை பார்க்க ஆர்வமா ஒவ்வொரு திரையா விலக்கி பார்த்தாரு. முதல் ஓவியம் பாதி ஓவியம் மட்டுமே வரையப்பட்டு இருந்துச்சு. மீதி ஓவியம் ஓவிய ஞானம் இருக்கிறவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு கிண்டலா எழுதி வச்சிருந்தாங்க. இரண்டாவது ஓவியர் ஒண்ணுமே வரையாம ஓவியம் முழுக்க ஞான கண்கள் உள்ளவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு எழுதி வச்சு இருந்தாரு. மூன்றாவது கலைஞர் அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாரு. அது பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருந்துச்சு. பரிசு கொடுக்கிற நேரமும் வந்துச்சு. பரிசு திரைக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருந்துச்சு. முதல் ஓவியன் போய் பார்த்தான். பரிசு கோப்பையில அரை கோப்பை மட்டும்தான் இருந்துச்சு. மீதி கோப்பை ஞானம் உள்ளவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. இரண்டாவது ஓவியன் உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. வெற்றி கோப்பை ஞானம் உள்ளவங்களுக்கு மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வெறும் காகிதத்துல எழுதி மட்டும் வச்சிருந்தாங்க. மூணாவது ஓவியன் போய் பார்த்தா அங்க அது கூட இல்லை. வெறுங்கையோட திரும்பி வந்தாரு. மற்ற 2 ஓவியர்களும் இவரை ஒரு அசட்டு பார்வை பார்த்துட்டு, இதுக்குதான் நாங்க வரையல அப்படின்ற மாதிரி சிரிச்சாங்க. அந்த 3வது ஓவியரை பார்த்து ஊர் தலைவர் கையசைச்சு தன்கிட்ட கூப்பிட்டாரு. வெற்றிக்கான பரிசு ஒரு வெற்றி கோப்பை மட்டுமே என்று தெரிந்தும் முழு ஈடுபாடோட வரைஞ்ச இந்த ஓவியருக்கு தான் முதல் பரிசு. அவர் கடமைக்குன்னு வரையாம அழகா அற்புதமா வரைஞ்சிருக்கார். அதனால இந்த வெற்றி கோப்பைய அவருக்கு கொடுத்ததோட இல்லாம என்னுடைய நிலத்துல 10 ஏக்கர் இந்த ஓவியருக்கு பரிசா கொடுக்கறேன். இவர் அதுல விவசாயம் பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல உள்ள ஆர்வமான ஓவியக்கலை பயில துடிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக ஓவியக்கலையை கற்றுக் கொடுப்பது இவரோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி 10 ஏக்கருக்கான பத்திரத்தை அந்த ஓவியர் கையில கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த நிலத்துக்கு நடுவுல ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வசதியாகவும் அது இருந்துச்சு. மற்ற 2 ஓவியர்களுக்கும் மிகவும் வருத்தமா போச்சு. வருந்தி இனி என்ன ஆக போகுது, கடமைக்குன்னு நினைச்சு செய்யற பணி எல்லாமே இப்படித்தான், யாருக்கும் உதவாம போகும். நம்ம ஓவியர் அடுத்த நாளிலிருந்தே அவருடைய பணியை சிறப்பா தொடங்கினாரு. அடுத்த 5 வருஷத்துல அந்த ஊர் ஓவிய கலையிலையும் சிறப்பா விளங்குச்சு. அடுத்து என்ன, ஓவிய கலை வளர்ந்த உடனே மற்ற கலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊர் இன்னமும் செழிப்பாகவும் அழகாகவும் மாறுச்சு. இப்போ இந்த கதையில வர மாதிரி நாமளும் என்ன வேலையை செஞ்சாலும் அதை
முழு மனதோடு செஞ்சு முடிச்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பலன் நமக்கு கிடைத்தே தீரும். அது கிடைக்க 1 வருஷம் ஆகலாம், இல்லாட்டி 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அந்த பலனோட மதிப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும். நாம கடமைக்குன்னு செய்யற காரியம் எல்லாம் நமக்கும் நேர விரயம். நாம யாருக்கு பண்ணி கொடுக்கிறோமோ அவங்களுக்கும் அது பயன்பட போறதில்ல. யாருக்குமே பயன்படாம ஒரு வேலையை செய்ய வேண்டிய நிலைமை வந்தாலும் அந்த வேலையை ஈடுபாடோட செய்வோம். ஏன்னா அனுபவம் என்கிற விலை மதிக்க முடியாத செல்வத்தை அந்த வேலை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பயன்பட போறதில்ல அப்படின்னு நினைச்சு செஞ்ச ஒரு காரியம் பின்னால பெரிய பயன் கொடுத்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் என்னை உற்சாகப்படுத்தும். மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அருண்குமார்.